வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवामनस्तनूभिः यस्येन देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न नक्षत्रो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் இறைவனை பற்றிய அறிவு இறைவனை பற்றிய அனுபவமாக மாறுவதற்கு மகா வாக்கியங்களும் மந்திர வார்த்தைகளையும் எடுத்து 127 உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் மந்திர வாக்கியங்களை எடுத்து அர்த்த தரிசனம் செய்கிறோம். விசாரம் செய்ய இதை செய்ய அப்படின்னு உபதேசிக்கிறத விட இதனால் இதெல்லாம் இருக்குங்கிற விசேஷத்தை பிரத்யட்சமாக அறியும்போது இந்த அறிவு அறிதல் தெரிதல் புரிதல் உணர்தல் வாழ்தல்ங்கிற செயலறிவை கொடுக்கக்கூடியது விசாரம். பால்கடலை கடைந்தா அமிர்தம் வந்ததாக சொன்னாங்க. தயிரை கடைந்தா மோரை கடைந்தா வெண்ணெய். அரணிக்கட்டைன்னு ஒன்று இருக்குது, அதை கடைஞ்சா அக்னி வெளில வரும். அது மாதிரி இந்த உபநிஷத்தை கடைந்தால் பிரம்மம் வெளிப்படும். இது நன்றாக அனுபூதி செய்து சொல்கிறேன். உபநிஷத்தை யாரும் இது வரைக்கும் கடைஞ்சிருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. நாம் கடைகிறோம். உபநிஷத்தை வேதாந்தத்தை உரசி பார்த்தாலே பிரம்மம் வெளிப்படுவதாக அடியேன்னு உணர்றேன். அதனால் உபநிஷத்தை கடையக்கூடிய வேலையை விசாரங்கிற மத்தினால் கடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது அரிய அரிய அனுபவங்களை நமக்குள்ளே ஏற்படுத்துது, பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. ரசாயன மாற்றம்னு சொல்லும்போது இது ஒவ்வொரு சிஷ்யனுடைய அனுபவத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் சயின்ஸ் அதை அளவீடு பண்ணுறாங்க. மூளையை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்கிறேன், கேட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு தியானத்துக்கு போகும்போது ஏன் தியானம் செய்கிறோம், அதனுடைய எத்தனை விளைவுகள், அதில் நன்மைகள் இருக்குது. எப்படி பிராணாயாமம் செய்யுன்னு சொல்கிறத விட பிராணாயாமத்தினுடைய விசேஷங்களை நீங்கள் புரியும்போது அறியும்போது விசாரம் செய்யும்போது கட்டாயம் பிராணாயாமம் செய்யணும், ஓங்காரம் கட்டாயம் ஜபிக்கணும்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களோ, செயலறிவுக்கு வந்தீங்களோ, செயல்படுறீங்களோ, இதுபோல் நாம் தியானத்தில் ஏகாந்தமாக உக்காரணுங்கிற அறிவு வரும், செயலறிவு வரும். அதுக்காக ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்கிறேன். மூளையை பற்றி உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவை அறிவதும் மூளையை அறிவதும் ரெண்டும் ஒன்றா தான் பார்க்குறேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இப்போ முன்னெல்லாம் அனுமானத்தில் சொல்லுவேன், வேதம் அங்கீகாரம் பண்ணும் மந்திரங்களை கொடுத்து. இப்போ அறிவியல்லையும் அதுதான் இருக்குது. நாம் இறைநிலையை நோக்கி பயணிக்கும்போது முதல்ல அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, சிரவணம், மனனத்துக்காக அனுபவத்துக்காக மனனம் செய்தால் அனுபவம், இறை அனுபவம். விசாரம் செய்த அர்த்த தரிசனத்தை ஏகாந்தமாக உட்காந்து சிந்திச்சா அனுபூதி ஏற்படும். அதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன். யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் விளக்க முடியும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்.
எப்போ கேட்டாலும் சரி. அதுபோல் இப்போ நாம் இறைவனுடைய சொரூபமாக இறுதியாக நம்ம பார்த்தது அன்பு, அமைதி, ஆனந்தம். அன்பு, அமைதி, ஆனந்தத்தை தான் அன்பை ஆக்சிடாக்சின்னு சொல்கிறான். ஹார்மோன், நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற ஹார்மோன் ஆக்சிடாக்சின்ங்கிற பேரில் அன்பை சுரக்கு தான். எல்லாருக்கும் சுரக்கிறது இல்லை. யார் ஒருத்தன் விசாரம் செய்கிறானோ, யார் ஒருத்தவன் தியானிக்கிறானோ, யார் ஒருத்தவன் சத்தை நினைக்கிறானோ, இறைவனை நினைக்கிறானோ, நீரோ தியாலஜினே சொல்கிறாங்க. தியாலஜிங்கிறது வார்த்தையை இறையியல்னு தமிழில் சொல்லலாம். இறையியல், ஆன்மீகம் நம்ம சொல்லலாம். ஆன்மீகங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. ஆத்மாங்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். மருவி வந்திருக்கு, கிராமட்டிக்கலாக வந்திருக்கு. சத்மார்க்கத்தை தான் சன்மார்க்கம்னு சொல்கிறோம்ல, அது எத்து ஆத்மாங்கிறது தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இப்போ யாருக்கு இந்த அன்பு சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சுரந்தால் என்ன ஆகுறது? அன்பு யார்கிட்ட சுரக்கும்? அன்பு ஒரு தாய்க்கு குழந்தைகிட்ட சுரக்கும், ஒரு தந்தைக்கு குழந்தைகிட்ட சுரக்கும், இல்லை ஒரு தந்தை தன்னுடைய மனைவிகிட்ட சுரக்கும், அப்பா பிள்ளைகிட்ட சுரக்கும். இந்த அன்பு உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும், அதாவது அன்புங்கிற வார்த்தை அதான் அன்பு. பாக்கியெல்லாம் பாசம், நேசம், பக்தி, நட்பு அப்படின்னு பல கேட்டகரியில் அதை பிரிச்சிடலாம். தமிழில் அருமையான வார்த்தைகள் நிறைய இருக்குது. நான் அன்பு பொதுப்படையானது, எல்லாருக்கும் சமமானது, எல்லார் மீதும் காரண காரியம் இல்லாமல் அன்பு பொழியும். அது விசாரத்தினாலேயோ தியானத்தினாலேயோ நம்ம மூளைக்குள்ள ஆக்சிடாக்சின்கிற ஒரு OXYTOCIN எழுதிங்க, இந்த வார்த்தை எழுதிங்க. நீங்கள் பின்னாடி இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன், பின்னாடி இதெல்லாம் விசாரம் பண்ணுவேன். ஆக்சிடாக்சின்ங்கிறது அன்பை சுரக்கக்கூடிய ஹார்மோன். அது தியானத்தில் விசாரத்தில் ஒரு புள்ளியை இந்த சித்தானது போய் சேரும்போது அந்த பாயிண்ட்டு ஆக்சிடாக்சின் ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஹார்மோன் எங்கே இருக்குது? மூளைக்குள்ளே தான் இருக்குது. ஆச்சா? ஒன்று. அமைதிங்கிறதுக்கு செரட்டின், SERA, செரட்டனின், NIN. அது அமைதிப்படுத்து தான். அதுதான் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறது தான். மெலட்டின் ஒன்று இருக்குது, அது சொல்லலை, செரட்டின் சொல்கிறேன். இது அமைதியை சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆனந்தம், டோப்பமைன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனந்தம், டோப்பமைன், DOPMINE, டோப்பமைன் ஹார்மோன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இது எது அங்கே கொண்டுட்டு போகுது? நம்மளை விசாரம் கொண்டு போகிறது அல்லது தியானம் கொண்டு போகிறது? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதுமாதிரி கார்டிசால்னு ஒரு டிப்ரெஷன் உள்ள நெகட்டிவ் ஹார்மோன் இருக்குது நமக்குள்ளே. அது டிப்ரெஷன் கொடுக்கும், ஆன்சைட்டி கொடுக்கும். அதாவது கவலையிலே இருப்பான் இல்லையா, ஒரு மாதிரி கவலைக்கு வந்து தான் இருப்பான். இந்த விசாரம் செய்பவர்களுக்கு, தியானம் செய்பவர்களுக்கு இந்த கார்டிசாலுங்கிறதே இல்லாமல் பண்ணிட்டு தான். இருந்தாலும் ஒரு 2 to 5% இருக்குமா. சாமானியனாக இருந்தால் எங்கேயோ போய்டும். அதனால் இந்த விசாரத்துக்கு இவ்வளவு மதிப்பு, இந்த தியானத்துக்கு இவ்வளவு மதிப்பு. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது. எப்படின்னா, நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னல. பிளாஸ்டிசிட்டினா இந்த மூளையானது நெகிழ்வுத்தன்மையோட கொஞ்சம் விரிஞ்சு ஒடுங்குமா, விரிஞ்சு சுருங்குதான். பிளாஸ்டிக் எப்படி நம்ம சூடு பண்ணி இழுத்தா இழுக்கும், அது மாதிரி நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொன்ன மாதிரி நியூரோ தியாலஜி, அதாவது மூளையினுடைய நியூரோ சயின்ஸு, நியூராலஜி, நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நியூரோ தியாலஜி,
நியூரோ தியாலஜி மூளையை எப்படி மேம்படுத்துறது? நேற்று சொன்னல, இன்க்ரீஸிங் த பொட்டென்ஷியல் ஆஃப் பிரெயின்னு சொன்னல. அதுக்கு என்ன சொன்ன? அதுக்கு ஏதோ ஒரு எது டெவலப் பண்ணது? அது பிராணாயாமம். ஏன்னா அது இந்த நியூரான்ஸ் எல்லாத்தையும் அது செல்லெல்லாம் புதுப்பிக்குது. இப்போ மிக முக்கியமான 3 ஹார்மோன் சொல்லியிருக்கேன். இது நம்ம வேதத்தில் ரிஷிகள் ஏற்கனவே இப்போ தான் ஒத்துக்கிறானுங்க. இப்போ அந்த டாக்டரே சொல்கிறாரு, நியூராலஜி டாக்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பேசும்போது தயக்கமாகவும் ஒரு மாதிரி மூட நம்பிக்கையாகவும் சமய சார்ந்தது ஆன்மீக சார்ந்ததாக தான் எல்லோரும் பார்த்தாங்க. அப்படி பார்க்குற விஷயம் இல்லை. இது பியூர் சயின்ஸு. சித்தர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. போட்டோம். இந்த 3 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அன்பு, அமைதி, ஆனந்தங்கிற இறைவனுடைய ஸ்வரூபம். அப்போது தலையில் சகசிராரத்தில் நீ தியானம் பண்ணு, புருவமத்தியில் தியானம் பண்ணு. பீனியல் இருக்குது, ஹைபோதாலமஸ் இருக்குது, பிட்யூட்டரி இருக்குது. இதெல்லாம் எப்படி யார் சொன்னால்? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்டது. 6 ஆதார சக்கரம் இருக்குது. எதுவும் கண்ணுக்கு தெரியாதது, மைக்ரோஸ்கோப்லேயும் பார்க்க முடியாது. இதெல்லாம் ரிஷிகள் பார்த்து தியானத்தில் அறிந்து புரிந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் உபநிஷத். அதனால் நான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். உபநிஷத்தை கடைந்தால் பிரம்மம் வெளிப்படும். உறுதி செய்கிறேன், இறுதி செய்கிறேன். நல்லா உணர்ந்து அனுபூதி செய்து சொல்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை. அதனால் உபநிஷத்தை நன்றாக நாம் கடைவோம், விசாரம் செய்வோம். விசாரத்தின் மூலமாக கடைந்து எடுப்போம். ஆச்சா? அதுக்காக இந்த மூளையை பற்றி அப்போ மைண்ட் அண்ட் பிரெயின் மட்டும் தான் பேச போகிறேன். வேறு ஒன்றும் பேச போகல. வேறு எதுவும் போனால் அவங்கள ரஜோகுணத்துக்கு அழைச்சிட்டு போய்டும். இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் யோசித்தது உண்டு. உங்களுக்கு இந்த யுகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு தொழிலையோ, ஒரு பொருளாதாரத்திலையோ, இல்லை ஒரு குடும்பத்தையோ, ஒரு ஆஃபீஸையோ, அதில் நாம் நல்லா பிரகாசிக்கணும்னா சில ஃபார்முலா இருக்குது. அதை நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கேன், தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கேன். அதை உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்ல முடியாமலேயே இந்த ட்ராக்கை தனியாகவே அழைச்சிட்டு போகுது. நான் அதை எங்கேயுமே இது இல்லாமல் சொல்ல மாட்டேன். சந்தர்ப்பம் இல்லாமல் எனக்கு சொல்கிற பழக்கம் கிடையாது. அதனால் அதை திணிக்க முடியல என்னால். சரி, அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாமல் இருக்குது. ஈவன் என் குழந்தைங்களுக்கே. அப்படி கொடுக்க சந்தர்ப்பம் இல்லையே நினச்சேன். இப்போ மூளையை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. சரி, மூளையோட மைண்டையும் சேர்த்துருவோம். மைண்ட் அண்ட் பிரெயின் ரெண்டும் தெரிஞ்சால் இன்னும் சயின்டிஃபிக்காக நமக்கு உத்வேகம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய அறிவுஜீவிகள்லாம் வாயை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவான். செரட்டின், ஆக்சிடாக்சின், டோபமைன், இந்த 3 வேர்டு, 3 ஹார்மோன்ஸ். அதுமாதிரி வேவ்ஸில் உங்களுக்கு தெரியும். பீட்டா லெவல் ஜாகிரத நிலையில் இருக்கிறது. அடுத்தது தீட்டா ஒரு உறக்க நிலையில் இருக்கிறது. ஆல்ஃபா தியான நிலையில். இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் தியானம் பண்ணானா, தூங்குறானா, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கானா, கண்ணை மூட்டு கனவு ஏதாவது சிந்திச்சிட்ருக்கானா, எல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ. அதனால் இந்த அறிவு அனுபவமாகிறதுக்கு விசாரம் செய்வது, அர்த்த தரிசனம் செய்வது நம்மை சிகரத்துக்கு அழைத்து செல்கிறது. பார்த்தீங்களா, டோபமைன் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம இப்போ. சரி, இப்போ இந்த பரம்பொருளில் நடுவுன்னு சொல்கிறது இப்போ நாம் இனிமேல் மூளையாகவே எடுத்துக்கலாம், தவறு இல்லை. நடுங்கிறது மூளையும் எடுத்துக்கலாம், புருவமத்தையும் எடுத்துக்கலாம், ஹிருதயத்தையும் எடுத்துக்கலாம். பொதுவாக வேதாந்தம் ஹிருதயம் தான் சொல்லும், சகசிரார்த்தம் எப்பயாவது சொல்லும், புருவமத்தியை எப்பயாவது சொல்லும், ஹிருதயத்தை அடிக்கடி சொல்லும். அதனால் 3 இதில் எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். 3 இடத்துல எங்கே தொடர்பு கொண்டாலும் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். அதனால் ஹிரண்மயே பரே, எந்த பரம்பொருள் பொன்னிறமாக இருக்கிறது.
கோஷே, ஒரு கோஷத்துக்குள் இருக்கிறது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயங்கிற கோஷத்துக்குள் இருக்கிறது. விரஜம், தூய்மையானது. பிரம்மம், நிஷ்கலம், எந்த அவயவமும் இல்லை. அத்வைதம், நிர்குணம். இங்கே அத்வைதம் ஒரு மேலான நிலை, நிர்குணம் அதை விட மேலான நிலை, எல்லாருக்கும் பொருந்துகிற நிலை. தனியாக இந்த பாரதத்துக்கு மட்டும் இல்லை, ஜீவராசிகள் அத்தனைக்கும் பொருந்துகிற நிலை அத்வைதமும் நிர்குணமும் ஒன்று தான் இருக்குங்கிறத எல்லாருக்குமே புரியுது. அதுக்கு அங்கங்கள் கிடையாது, ஆனால் இருக்குது. அங்கங்கள் இருந்தால் தானே இந்த டைமு, ஸ்பேஸு எல்லாம் வருது. 8 மணி கிளாஸ்னா பறந்துக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கா இல்லையா? சம்சாரிக்கு அந்த மாதிரி ஒரு டைம் வைக்கலைன்னா அவன் ஒழுங்காக வருவானா? அதனால தான் டைம் அண்ட் ஸ்பேஸ்லாம் சம்சாரிக்கு. ஞானிகளுக்கு கிடையாது, அவன் எப்பயும் ஸ்மூத்தாக தான் இருப்பான். நிஷ்கலம், எந்த அவயவங்கள் இல்லாத நிர்குணமாக இருக்கிறது. தத் சுப்ரம், அது தூய்மையானதாக இருக்கிறது. விரஜம்ன்றது குற்றமற்றதாக இருக்கிறது. ரஜோகுணம் இல்லாமல் இருக்கு. விரஜம் குற்றம் இல்லாமல் இருக்கிறது. சுப்ரம், சுத்தமாக இருக்கிறது. ஜோதிஷாம் ஜோதி, இதை எழுதிங்க. ஜோதிஷாம் ஜோதி மகா வாக்கியம். இந்த உலகத்தில் எத்தனை ஒளி இருக்கோ அந்த ஒளிக்கெல்லாம் ஒளி கொடுப்பது, லைட்டுக்கெல்லாம் லைட்டு கொடுக்கறது. ஜோதிஷாம் ஜோதி. இது இந்த உலகத்தில் சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, அக்னி இருக்கா, எதெல்லாம் வெளிச்சமாக இருக்கோ அதெல்லாம் இது கொடுத்தது. அதுக்கு ஆதாரம் இங்கேருந்து அதுக்கு சார்ஜ் கொடுத்துருங்க. ஜோதிஷாம் ஜோதி. முண்டக உபநிஷத்து 2வது சாப்டரு 2வது கண்டம் செக்ஷன் 9வது மந்திரம். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எதுவும் பிரகாசிக்க முடியல இதுக்கு முன்னாடி. இது அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. நேயமா வித்யுத்தோ, மின்னலும் சரி, சூரியனும் சரி, சந்திரனும் சரி, தாரகமும் சரி. குதோ அயம் அக்னி. அதான் ஒரு குருக்கள் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை இந்த பஞ்சகலைங்கிற பஞ்சாக்னி எடுத்து தூக்கி நிறுத்தி காமிக்கும் போது நினைக்கிறார், உனக்கு முன்னாடி இந்த ஸ்டாரோ, சூரியனோ, சந்திரனோ பிரகாசிக்க முடியாது. இந்த அக்னி உன்னை எப்படி வெளிச்சத்தை உனக்கு வெளிச்சம் காட்ட முடியும்? இருந்தாலும் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாரகம் ஸ்டார்ஸ் பிரகாசிக்க முடியல, சந்திரன் பிரகாசிக்க முடியல, சூரியனே பிரகாசிக்க முடியல, வித்யுத் மின்னலும் பிரகாசிக்க முடியல. குத்தோ அயம் அக்னி, இந்த அக்னி எப்படி பிரகாசிக்க போகுது? தமேவ பாந்தம், நீனே விளக்கு, விளங்குவாய். அனுபாத்தியை தொடர்ந்து விளங்குகிறாய். துமேவ பாந்தம் அனுபாதி, தொடர்ந்து விளங்கக்கூடிய விளக்கு. சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம், தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி, அதனுடைய ஒளியினால், தஸ்ய பாஷாம் அதனுடைய பிரகாசத்தினால், இது பாஸ்கர்னு சொல்லுவாங்க, பாஷம் பாஸ்கர். சர்வம் இதம், இந்த உலகம், விபாதி விளங்குகிறது. அதான் ஜோதிஷாம் ஜோதின்னு சொன்னதும் தஸ்ய பாஷம் அதனுடைய ஒளியை பெற்று இந்த உலகம் விளங்குகிறது. ரெண்டும் ஒன்று தான். இந்த உலகத்தில் எது வெளிச்சமாக இருக்கோ அந்த வெளிச்சத்துக்கு காரணம் இதுதான். அதனால் விளங்கும் அனைத்துக்கும் விளக்கமாக இருப்பது. பிரம்மைவ இதம் அமிர்தம், பிரம்மமே இங்கே அமிர்தமாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. இது இந்த லைன் மகா வாக்கியம் எழுதிங்க. பிரம்மைவ இதம் அமிர்தம், நிலையானது. பிரம்மம் மட்டுமே இங்கே நிலையானது, பாக்கியெல்லாம் போய்டும்.
பிரம்மம் மட்டும்தான் இருக்கும், பாக்கி எல்லாம் போயிடும். 9 அட்மின் போயிடுவாங்க, ஜீவராசிக்கெல்லாம் போயிடும், உடம்பு தானே போகுது. பிரம்மைவ இதம் அமிர்தம், பிரம்மமே இங்கு அவன் நிலையானது, அமிர்தமாக இருக்கிறது, இறக்காமல் இருக்கிறது, அழியாது இருக்கிறது. பிரஸ்தாத் பிரம்மம், உனக்கு முன்னும் பிரம்மந்தான், பச்சாத் பின்னும் பிரம்மந்தான், தட்சிண தெற்கிலும் சரி, உத்தரேன வடக்கிலும், அதர்ஷ கீழையும், ஊர்தவம் மேலேயும், பிரசுருத்தே பிரம்மைவைதம் பிறக்கிற அத்தனையும் பிரம்மமே இங்க விஸ்வமிதம் உலகமாய் இருக்கிறது. வரிஷ்டம் மேலானதாக, சீனியராக, மூத்தவனாக இருக்கிறது. முதுகுன்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, விருத்தாச்சலம், விருத்த ஆச்சலம், அச்சலம் மலை, விருதனா ரொம்ப வயசான மலை, உலகமே அழிஞ்சாலும் அது அழியலையாம். இப்போ உபனிஷத்தை விசாரம் செய்ய ஞானம், ஞான பிரகாசத்தினால எப்படி அர்த்த தரிசனம் பார்த்தோம், விசாரம் செய்து ஒரு வாக்கியத்தை அர்த்த தரிசனம் பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் ஞான பிரகாசம் ஏற்படுது. ஞான பிரகாசம் வஸ்து தரிசனம் கொடுக்குது. உபனிஷத்து விசாரம், ஞானம், ஞான பிரகாசம், வஸ்து தரிசனம். புரியுதா? உபனிஷத்து விசாரம், ஞானம், ஞான பிரகாசத்தில் வஸ்து தரிசனம். உள்ள இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஞானம் இருந்தால் இருட்டு இல்லை, இருட்டு இல்லைன்னா இருக்கிற சத்தை நம்ம தரிசிக்க முடியுது. அதான் என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்கிறதும் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. மெய்ப்பொருளை நீ அறிவது, மெய்ப்பொருள் காண்பது அறிவது, காண்பது அறிவு. பிரம்மைவ இதம் அமிர்தம் எழுதிட்டிங்களா? பிரம்மமே எங்கே? அது மந்திரம் முண்டகம், 2nd சாப்டர், 2வது கண்டம், 2வது செக்ஷன், 11வது மந்திரம். அடுத்தது இந்த ஒரு மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அடிக்கடி மக்கள் குழம்பி போய் இருக்கக்கூடிய மந்திரம். பெரிய மகானுபாவுகளுக்கெல்லாம் வேதாந்தம் புரியல. யாரோ அன்றைக்கி 30 வருஷமாக போகிற இளங்கோ சொன்னார். இளங்கோ யார்கிட்டயோ பேசியிருக்காரு. அவர் 30 வருஷமாக நான் வேதாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு விளங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். குரு இருந்தால் அப்படி சொல்லுவாரா? டக்குன்னு வாயிலே ஒன்று போட்டிருப்பார், காதை துற வாயை மூடுன்னு இருப்பார். காரணம் என்னென்னா, அது செய்யலான்பாங்க, அது செய்யும். அது செய்துன்னுவாங்க, அது செய்யாது. எல்லாம் நம்ம தாறுமாறாக இருக்கும். சரியான சத்குரு பிடிச்சாதான் எங்கே அது எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறது, அது ஆதாரமாக இல்லை அப்படின்னு சொல்லும். புக்கை படித்தா என்ன புரியும்னா குழப்பம்தான் வரும். அது மாதிரி இங்கே நமக்குள்ள 2 இருக்குது. ஒன்று சித்து, சத்துன்னு நம்ம அதை சொல்கிறோம், ஆரம்ப காலத்துலேயும் சொல்கிறோம். ஜீவனாக இருக்கிற வரைக்கும் சித்து, சேர்ந்துட்டா சத்து மட்டும்தான். அது வரைக்கும் துவைத்தம் தான் அனுபவம். அனுபவம் துவைத்தம், அனுபவத்தே அத்வைத்தம். யாரும் அனுபவத்துக்கு போகாததுனால இந்த குழப்பம். போனவங்க குருவாக இருந்து உபதேசம் பண்ணாங்கன்னா அந்த குழப்பம் இருக்காது. ஏன் இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்குறோம்? நம்ம ஆடியோவில் எனக்கு புரியலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நிறைய படித்தவங்களையும் சொல்கிறேன், படிக்காதவங்களையும் சொல்கிறேன். பாமரர்களை கவனம் செலுத்தி தான் அடியனுடைய பேச்சு இருக்குது. இல்லைன்னா நானும் செயற்கையாக பேச முடியும், அது உங்களுக்கு சேராது. செயற்கையாக பேசுகிறதுக்கு மொழியை மாற்றணும், பேசிக்காக லாங்குவேஜை மாற்றி ஆகணும். போட்டோம். ஸ்வத்வ சுபர்ணா சயுஜா 2
அனுபவத்தில் ரெண்டு சுபர்ணா பறவைகள் சயுஜா சேர்ந்து சகாயம் நட்புடன் 2 பறவைகள் சேர்ந்து நட்புடன் சமானம் விருட்சம் ஒரே வீட்டில் ஒரே கூட்டில் விருட்சங்கிறது உடம்பு பரிபஸ்வஜாத்தே பரிசஸ்வஜாத்தே பரிசஸ்வஜானா அடர்ந்த உறவு கொண்டது சேர்ந்தே இருப்பது பிரிக்க முடியாது உறவுங்கிறது பிரிக்க முடியாது அதுக்கு தான் அந்த வார்த்தையை உறவுன்னு போட்டாங்க பரிசஸ்வஜாத்தே நெருங்கிய உறவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மரத்தில் ஒரு கூட்டில் 2 பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சேர்ந்து அடர்ந்த நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தயோர் அதில் ஒன்று அந்நியாக பிப்பலம் சுவாது அந்த மரத்தில் இந்த ஆலம் பழம் அந்த பிப்பல் அதை ஒன்று பறித்து சாப்பிட்றது அனஸ்னா அந்நியம் இன்னொன்று அனஸ்ன சாப்பிடலை ஒன்று சாப்பிடுது ஒன்று சாப்பிட்றத சாட்சியாக நின்று பார்க்குது சாட்சியாக இருப்பது சாப்பிடாமல் இருப்பது செயல்படாமல் இருப்பது சத்து வேதாந்த பாஷையில் சத்து பக்தியில் சிவம் அசையாது சாட்சியாக இருப்பது எதையும் அனுபவம் செய்யாது நான் கர்த்தா நான் போக்தா நிశ్చலதா அசையாமல் இருக்கிறது அது சத்து இன்னொன்று சித்து அசைவது ஒன்று நிலையானது ஒன்று அலையானது ஒன்று நான் கர்த்தா ஒன்று கர்த்தா இந்த குழப்பம் இல்லாமல் போகும் அப்படி செய்ய அது என்ன பண்ணுதுன்னா அனஸ்ன சாப்பிடாம அந்நியம் அபிச்சாக்க சதி சாட்சியாக இருக்கிறது அதுபோல் நம்முள் 2 ஒன்றாய் வேலை செய்கிறது 2 சேர்ந்து ஒன்றாக வேலை 2 கண்ணு 1 பார்வை 2 காது 1 கேள்வி ஆச்சரியமாக இருக்கா இல்லையா 2 மூக்கு 1 சுவாசம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இடது வலதுன்னு இருக்கிறதுனால தான் 2 வச்சான் இறைவன் ஆண் பெண்ணுங்கிற இருக்கிறதுனால தான் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கிறதுனால தான் அசையும் அசையாதுன்னு இருக்கிறதுனால தான் அம்மிக்கல் அதனுடைய குளவி ஆட்டுக்கல் அதனுடைய குளவி அதுபோல் நம்முள் 2 ஒன்றாய் இருக்கிறது வேலை செய்கிறது சமான விருட்ச அதே மரத்தில் புருஷோ நிமக்ன அனிஷயா அறியாத ஈசன் என்று அறியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகவத்தை பரம்பொருளை சிவத்தை அறியாமல் நிமக்னோ ஜகத்தில் மூழ்கி கிடக்கிறது ஒன்று அதே மரத்தில் புருஷனை அறியாமல் சத்தை அறியாமல் சத்தை அறியாமல் சித்தானது நிமக்னோ ஜகத்தில் நிமக்ன அனீஷா ஈசனை அறியாமல் முக்கியமான மோகத்தால் சோச்சத்தை சதா கவலைப்பட்டுட்டே இருக்கு இந்த இடத்துல இந்த சாட்சிக்கிற வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுடைய சொரூபம் சாட்சி உங்களுக்குள்ள ஏற்படுற ரசாயன மாற்றங்கள் எல்லாம் இந்த மனசுக்கு தான் அனுபவங்கள் சிந்தனைகள் கவலைகள் துக்கங்கள் பயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு உற்சாகம் எல்லாம் இந்த மனசுக்கு தான் மனசு சித்தானா அறிவோடு சேர்ந்தால் சித்தாயிடும் தன்னுடைய சொரூபத்தை அறியறதுக்கு சிகரத்தை நோக்கி பயணிக்கும் அதனால் நமக்குள்ளே அது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே கிடக்கும் நீங்கள் அதை வேடிக்கை தான் பார்க்கணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும்
ரெஸ்பான்ஸ்னா அதனுடைய ஆற்றல் என்ன, வீரியம் என்ன, செயல்பாடு என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது, எதுக்குமே அது என்ன வேணாலும் பண்ணட்டும். புரியுதில்ல? ரெஸ்பான்ஸுக்கும் ரியாக்ஷனுக்கும் இதுதான் ஞானம். அதனால் எப்போதும் அது சிந்திச்சுட்டே கிடக்கும். அது எதையா சிந்திச்சுட்டு இருக்கட்டும். அது சிந்திக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சித்தத்துலேருந்து அதுக்கு என்ன வந்துட்டு இருக்கு, அது சிந்திக்க வேண்டியது அது வேலை. நீ சிந்திக்காதன்னு சொல்ல வேண்டாம். பிராணாயாமம் பண்ணால் நின்று போயிடும், தியானம் பண்ணாலும் நின்று போயிடும், விசாரம் பண்ணாலும் நின்று போயிடும், இல்லாமல் போயிடும். அறிவை கையில் எடுத்தால் பயப்படும். மாயை இல்லையா? ஞானாகினி சொன்னேனே, ஆணவத்தை எரிக்கும், கர்மாவை எரிக்கும், மாயையே எரிக்கும். ஞானத்துக்கு முன்னாடி மம மாயா துரத்தியெல்லாம் சொல்ல முடியாது. ஞானம் இல்லாதவங்களுக்கு சொல்லலாம், மாயைகிட்ட ஜாக்கிரதையாக போப்பா, உன்னை ஏமாத்திரும். ஞானம் இருக்கிறவன்கிட்ட சொல்ல தேவை, அவன் டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுவான். அதனால் நீங்கள் சாட்சிங்கிறத நன்றாக அறியணும். ஒன்றும் செயல்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றுமே செய்யணும். என்ன நடந்தாலும் அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு கிடக்கட்டும். அது என்னென்னமோ சொல்லும், எதிர்காலம் நீ அப்படி ஆகிடுவோம், இப்படி ஆகிடுவோம், நீ கெட்டு போயிடும், அது ஆகிடும், இதான் நெகட்டிவ் தான் சொல்லும், பாசிட்டிவ் சொல்லாது. அப்புறம் ஒன்று ஃபியூச்சரை திங்க் பண்ணோம், இல்லை பாசிட்டிவை பாசன்ஸை கையில் இல்லாது, ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அது ப்ரெசண்ட்டை விட்டுரும், ப்ரெசண்ட்டையே நம்மளை சிந்திக்க விடாது. சரியான குப்பையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீ நாளைக்கு இருப்பியா? முதல்ல நீ என்ன எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுற? யார் கவலைப்படுற? அதுதான் அது. ஒன்று கையில் இல்லாத இறந்த காலம் போயிடுச்சு. நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே மிச்சம் இருக்குது தோலாவா? வேதந்த பாட்டு. அதெல்லாம் எப்படி உள்ளே போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் புக்கு வாங்கி வச்சு படித்தேனா, இல்லை ஆடியோ போட்டு கேட்டேனா? கிடையாது. அது அப்படியே உள்ளே போயிடும். அது மோகத்தில் இருக்கும், காமத்தில் இருக்கும், கோபத்தில் இருக்கும், என்னென்ன வேஷமெல்லாம் போடுமோ எல்லா ஏதாவது பண்ணிட்டு கிடக்கட்டும். அதை மதிக்கவே கூடாது. என் மனசு சரியே இல்லை, மனசு சரியாக இருக்காது. நீ ஏன் அதோட டச் வச்சுக்கிற? நீ மனசா இல்லை, நீ அறிவா இல்லை, நீ சாட்சி. நீ ஜஸ்ட் வேடிக்கை பார். நீ எவ்வளோ முறை கவலைப்பட்டிருக்க, கடைசியில் என்ன சொல்லுவேன்? என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுப்பேன். அது ஒரு கவிஞனை எழுதுவான். என்ன எழுதுவான்னா, என்னதான் நடக்கும். ஆனால் அவன் அந்த நிலையெல்லாம் பயந்துருக்கான், துக்கப்பட்டிருக்கான், வேதனை. உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன், கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னை தூக்கில் போட்டுருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், கவுத்துருவேன், உன் மனத்தை வாங்கிடுவேன், உன் ரெஸ்பெக்டை கெடுத்து விட்ருவேன், எல்லாம் சொல்லும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு விட்டுணும். அதனால் முக்கியமான மோகத்தில் மூழ்கி கிடக்கிறது சோச்சித்தி சதா கவலைப்பட்டுட்டே இருக்கும். சிந்தித்தால் சிரிப்பு வரணும் ஒரு பாட்டு எழுதினான். அது கோடியில் ஒரு நாள் தான் நடக்கும். சிந்திச்சா துக்கம்தான் வரும், அதான் உண்மை. தப்பாக எழுதியிருக்கான். சோச்சத்தி முக்கியமான சதா மோகத்தில் சிந்திச்சுட்டே கிடக்குது. எதா எப்போது ஜுஷ்டம் அது கொஞ்சம் விருப்பப்பட்டு பஷ்யத்து அந்நியம் ஈசனை எப்போ அது பார்க்கணுன்னு விருப்பப்படுகிறதோ, எப்பொழுது அது ஈசனை பார்க்கணுன்னு விருப்பப்படுகிறதோ, ஆசிய மகிமானம் இது அப்பொழுது தன்னுடைய மகிமையை அறிகிறது. வீத்த சோகக அந்த சோகத்தை கிடைக்கிறது. முகத்தில் மூழ்கி கிடக்கும்போது சதா சிந்திச்சுக்கிட்டே இருந்து துக்கத்தில் இருந்துச்சு. எப்போ இறைவனை அறியணும்னு அது நினச்சதோ அறிஞ்சதோ அப்போ அதனுடைய மகிமை அது உணர்ந்து கவலையை கடந்தது. ஒன்று ஜகத்தில் மூழ்கிய துக்கத்தில் மூழ்கியது,
மற்றது ஈசனை அறிந்து துக்கத்தை கடந்து மௌனம் மேன்மை பெறுகிறது. நமக்குள்ளே தான் இருக்குது ரெண்டும். ஒன்று கீழேயே போகிறாங்க, ஒன்று மேலேயே போகிறாங்க. இந்த மந்திரம் மகா வாக்கியம் இது. துவா சுபர்ணா சயுஜா எழுதிங்க. துவா சுபர்ணா சயுஜா. துவா சுபர்ணா சயுஜா. முண்டகோபனிஷத்து 2வது சாப்டர் 2வது செக்ஷன் 12வது மந்திரம். துவா சுபர்ணா சயுஜா சகாயாம். 3 வார்த்தை போதும். துவா சுபர்ணா சயுஜா. சுபர்ணான்னு வந்தாலே உடனே நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணுங்க. யதா பஷ்யக பஷ்யந்தே ருக்மவர்ணம் கர்த்தாரம் ஈஷம். யதா பஷ்யக பார்ப்பவன் பார்க்கிறான். யார? கர்த்தாரம் ஈஷம். புன்னிறமான அந்த பரம்பொருள் தான் கர்த்தாரம், இந்த உலகத்தை படைப்பவன். அதை பார்க்கிறான். பார்ப்பவனை பார்க்கிறான் ஞானி. இந்த உலகத்தை யார் பார்க்கிறான், யார் படைக்கிறானோ அவனை பார்க்கிறான் ஞானி. யதா பஷ்யக பஷ்யத்தே ருக்மவர்ண கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்மயோனிம். இத்தனை அடைமொழி அவருக்கு. கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்மயோனி. தேவர்களுக்கெல்லாம் அவர் தான் தாய். தது விதுவான் புண்ணிய பாப்பே விதோஷ. எப்போது அப்படி அறிகிறானோ அப்போது அவன் புண்ணிய பாவத்திலிருந்து தூர விலகி கடந்து நிரஞ்சனக தூய்மையாகி பரமம் பிரம்மத்தை சாமிபேதி சென்றடைகிறான். எப்போது ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ அப்பொழுது அவன் பாவ புண்ணியத்தை கடந்து, ஏன்னா பாவம்னா இப்போ நரகத்துக்கு போகிறதும், புண்ணியம்னா சொர்க்கத்துக்கு போகிறதும், இந்த மாதிரி ஒரு சுகதுக்கம் சுகதுக்கம் சுகதுக்கம்னு வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து இப்படியே திரும்பி திரும்பி சிக்காமல் அவன் பாப்ப புண்ணியத்தை கடக்கிறான். பாவ புண்ணியம் ரெண்டுத்தையுமே கடக்கணும், சுகதுக்கத்தை கடக்கணும் இல்லையா? அந்த வேலையை யார் செய்கிறான்னா அறிந்தவன் நிரஞ்சனக. பார்ப்பவனை அறிந்தவன் நிரஞ்சனக. பரமம் மேன்மையான சாம் உம சாமிய உபைதி சென்றடைகிறான். ஞானத்தால் மெய்ப்பொருள் அறிய அடைகிறான். பிராணோ ஏஷ ய சர்வபூதே. பிராணன்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் விளங்குகிறதே. பிராணன் பிரம்மம் பிராணனாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் விளங்குகிறது. விஜானன் வித்வான், அறிந்தவன் ஞானி. பிராணன் தான் எல்லா ஜீவராசிகளும் பிரம்மமாக விளங்குகிறது என்பதை அறிந்தவன் ஞானி. பவத்தே நான் அத்திவாதி. பவத்தே நான் அத்திவாதி. நான் அத்திவாதினா மௌனமாகறான், பேச மாட்டான். வாதம் பண்ணுறது அத்திவாதம், ரொம்ப வேகமாக பேசுகிறது, அதெல்லாம் போச்சு. நான் அத்திவாதி, மௌனமாகிறான். மிக முக்கியமான வாக்கியம். ஆத்ம கிரீடா ஆத்மரதிக்கு எழுதிங்க. ஆத்ம கிரீடா ஆத்மரதிகி. ஆத்ம கிரீட, கிரீடா இல்லை கிரீட, ஆத்ம கிரீட ஆத்மரதிகி. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் துரியத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்போ இந்த டோபமைன், ஆக்சிடாக்சின், செரோட்டினின் இந்த மூணும் எப்போ உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கண்ணை திறந்தால் முன்னாடியெல்லாம் பல ஆயிரம் கவலைகளும் துக்கமும் குழப்பமும் பதட்டமும் பயமும் திக்கு தெரியாத இந்த வாழ்க்கையை புரியாமல் பயத்திலையும் இதுலையும் பதட்டத்துலேயும் இருந்த நமக்கே இப்போ என்ன வேலை இருக்கே, இன்றைக்கி வேலை இதை செய்யணுமா,
இப்படி இப்படிலாம் பிரச்சனை வரும், அது அப்படி எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படியே அப்படின்னு அதுக்குன்னு அது ஒரு பார்ட் டைமாக அது சரி பண்ணிடுறோம். இப்போ அதே ஞானம்தான். முன்னாடி அவ்வளோ டென்ஷனில் இருந்தோம், அவ்வளோ ப்ரெஷரில் இருந்தோம், எல்லாரையும் கடித்து கொதருவோம், மனுஷனாகவே நம்ம வாழலை. அவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய கருணை, முருகப்பெருமானுடைய கருணை, நீ பட்டதெல்லாம் போதுன்னு உனக்கு நான் விளக்கேற்றுறேன்னு விளக்கேற்றினேன், வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. அதனால் வாழ்க்கை இப்போ புரிஞ்சுடுது. அதனால் எதுக்கும் கவலைப்படுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன தான் நடக்கும் பார்க்கலாமே, நம்ம சரியாக தான் போயின்னு இருக்கோம். நம்ம என்ன திருடுறோமா, ஏமாத்துறோமா, ஒரு பொருளை அபகரிக்கிறோமா, பொய் சொல்கிறோமா? கிடையாது. இப்போ ஏன் பயப்படணும்? என்ன தான் நடக்குது பார்க்கலாம். நம்மளுடைய செயல்பாடுகள் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் நடக்கணும், அதுவே பெரிய தபம். அப்படிலாம் நீங்கள் துக்கத்தை கடந்து எப்போ நீங்கள் ஏகாந்தம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுதோ, கண்ணை திறந்தா கண்ணை மூடுற வரைக்கும் ஒரு ஹாப்பி மூடு இருக்கோ, என்ன அர்த்தம்? அந்த லோகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அங்கே வந்தாச்சு, துரியத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். முன்னெல்லாம் அப்பப்போ மூடு மாறும், இப்போ ஏகரசம், சமநிலை, சாந்த நிலை. வேதாந்திகள் முகத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன் இந்த விஷயத்தை. நீங்கள் வேதாந்திகள் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி தெரியும், ஒரு அமைதி தெரியும், ஒரு லைட்டாக சிரித்த முகமாக இருப்பான். முன்னாடி அப்படிலாம் இருந்திருப்பான், கடுன்னு இருந்திருப்பான். விசாரம் செய்தாலோ தியானம் செய்தாலோ இது வரும். ஈஸ்வர பிரசாதம் சொல்கிறோம்ல, ஞான பிரசாதம். இது ஞான பிரசாதம் மந்திரமும் வருது, பின்னாடி ஞான பிரசாதம் ஒரு வார்த்தையே வருது. ஆனால் அங்கே அர்த்தம் வேறு கொடுக்கும், இங்கே வேறு அர்த்தம் சொல்லும். ஞானத்தினால் ஏற்பட்ட விளைவு மெச்சூரிட்டி காட்டும், முகத்தில் வசீகரிக்கும். நாம் கணம்ங்கிறத அது காமிச்சு கொடுத்துரும். நம்மள்கிட்ட அன்பாக தானாக பேசுவாங்க, வசீகரிப்போம். இதெல்லாம் சிறப்பு நிறைய இருக்குதுல. ஆத்ம கிரீடக அவன் செயல்படுறதுக்கு வெளியில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உள்ள அகபூஜை. அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அகத்தில் தான், பூஜை இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் வேத விசாரம் எல்லாம் உள்ளே நடக்குது. வெளியில் பேச்சே கிடையாது அவனுக்கு, பேச்சே அவசியம் இல்லை. ஆத்ம கிரீட என்டர்டெயின்மெண்ட்டு. ஆத்ம ரத்திகி தன்னுள்ளையே ரமிச்சு போகிறான். ஆத்ம கிரீட ஆத்ம ரத்திகி எழுதிட்டிங்களா? முண்டக உபநிஷத்தம் 3வது சாப்டர் 1வது செக்ஷன் 4வது மந்திரம். ஆத்ம கிரீடா ஆத்ம ரத்திக்கு என்ன அர்த்தம்? நெருங்கிட்டான், சொர்வத்துக்குள்ளே போயிட்டானா வெளில வர மாட்டான். அதையே சுவாமியை சுற்றி வரான். சத்தை சுற்றி வரக்கூடிய சித்து அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு, கர்ப்பகிரகத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆத்ம கிரீடா ஆத்ம ரதிகி, மறக்கவே கூடாத வாக்கியம், அற்புதமான வாக்கியம் இது. என்ன அர்த்தம்? அனுபூதியில் இருக்கான்னு அர்த்தம், துரியத்தில் வாழ்கிறான்னு அர்த்தம். அப்படி இறங்குவானா? அமைதியாக இருக்கு, இதமாக இருக்கு. சின்ன வயசில் அம்மா மடியில் படுத்து கிடப்போம், அது ஒரு கதகதப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இறக்கி விட்ருவாங்க. தலையெழுத்தானு நம்ம போய் விளையாடுறப்படா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இது மடியிலே படுக்கக்கூடாது படா அப்படின்னு வரட்டி விட்ருவாங்க. அது மாதிரி அங்கே அந்த கதகதப்பும் அந்த அமைதியும் அந்த சுகமும் இதமும் தன்னை அங்கேயே இருக்கணும்னு தோணும். வெளியில் என்ன வேண்டி பேச்சு இருக்கு? வேதாந்தம் பேசு, நான் சும்மாவே யார்ட்டையும் பேச மாட்டேன், யாராவது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். ஏதாவது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டுருப்பான், அவன் கதை எனக்கு எதுக்கு நான் கேட்குறேன். அது என்னன்னே தெரியல, சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுவான். என்ன ஒருத்த என்ன ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல உங்களை. நான் இந்த ஃபங்க்ஷன் போகணும், அவர் ரொம்ப இதுவாக கேட்டார் அப்படின்னு ஐயப்பன் ஃபோன் பண்ணிட்டு வர நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் அதுக்குள்ளே 4-5 பேர். எங்கே தான் நான் போய் உக்காறது?
என்னென்னா ஒரு குறிக்கோளும் கொள்கையும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. குரு இருந்தால் அப்படி போய் தண்டக்கதை பேசிட்டு இருப்பானா? அவன்கிட்ட பேசினா 2 மணி நேரம் பேசுவான். ஆமாம், அந்த கேப் விட்டானோ எப்போ அதுலேருந்து பேசுவான். எங்கே விட்டானோ அன்னைக்குலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசுவான். சின்ன வயசுலேருந்து நானும் அப்படி தான் இருக்கேன். தப்பிச்சிடணும், டக்குன்னு கட் பண்ணிட்டு டக்குன்னு இதோ வரேன் ஹலோ ஹலோ ஹலோன்னு ஃபோனு செல்லு ஓடாத செல்லு எடுத்து வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோ சிக்கிட்ட நீங்கள் சரியில்லை, மோசமாக இருக்கே, என்ன தான் சொல்கிறது, சும்மா தேவையில்லாமல். ஆத்ம கிரீடக ஆத்ம ரத்தியில் இருக்கிறவன்கிட்ட போயிட்டு அவனை போய் வெளியில் இருக்கிறது. கிரியாவான் ஏஷ பிரம்மவிது, இவன்தான் பிரம்மவித்து வரிஷ்டக. பிரம்மவித்து, பிரம்மவரான், பிரம்மவரியான், பிரம்மவரிஷன், 4 நிலையும் இவன் தான். ஆத்ம கிரீடம் வந்துட்டானா அவன் பிரம்மத்தை அறிந்தவன். தியானத்துக்கு போக மாட்டான், விசாரத்துக்கும் போக மாட்டான். பிரம்மவித்து, பிரம்மவரன், தியானத்துக்கு போவான் வருவான், எப்பயாவது போவான். பிரம்ம வரியான், தியானத்துக்கு போவான் வரமாட்டான், யாராவது தட்டி எழுப்பினா வருவான். பிரம்ம வரிஷ்ட, தியானத்துக்கு போவான், தட்டி எழுப்பினாலும் வரமாட்டான். இது எல்லாமே இவன் தான். ஆத்ம கிரீடக ஆத்ம ரத்திகி, அனுபூதியில் இருக்கான் அவன். சகல சுகத்தையும் தன்னுள் பெற்றுக்கொண்டிருக்கிறான், பருகி கொண்டிருக்கிறான். ஆத்ம கிரீடக. அடுத்தது மகா வாக்கியம்தான், எழுதிங்க. சத்தியன லப்யே தபசா ஹேஷ ஆத்மா. சத்தியன லப்யே தபசா ஹேஷ ஆத்மா. சத்தியன லப்யே, மெய்வழியில் சென்றால்தான் இவரை பிடிக்க முடியும். மெய்வழியில் சென்றால்தான் இவரை பிடிக்க முடியும். சத்தியேன லப்யே தபசா ஏஷ ஆத்மா. மெய்வழியில் சென்றால்தான் இவரை பிடிக்க முடியும், பெற முடியும், அடைய முடியும். சத்தியேன லப்யே தபசா ஹேஷ ஆத்மா. சத்தியேன லப்யேன்னு அப்புறமா நீங்கள் சொன்னாலே ஞாபகம் வந்துடும். முதல் நாள் தானே, பரவாயில்ல, எழுதுங்க 4 வார்த்தை. சத்தியேன லப்யே தபசா ஹேஷா ஆத்மா. இந்த ஆத்மாவை மெய்வழியில் சென்றால் தான் பிடிக்க முடியும், அடைய முடியும், பெற முடியும். முண்டக உபநிஷத்து 3வது சாப்டர் 1வது செக்ஷன் 5வது மந்திரம். மெய்வழியில் சென்றால் தான் இவரை பெற முடியும், அடைய முடியும். சம்யக் ஞானேனே, சம்யக் ஞானேனே, விசாரத்தினால. சம்யக் ஞானம், சரியான ஞானத்தினால, நுட்பமான ஞானத்தினால. பிரம்மச்சரியன, சிகரத்துக்கு ஏறணுங்கிற அந்த உணர்வோட நித்தியம் நிலையான் தொடர்ந்து செய்ய இவரை அடைய முடியும். சத்தியேன லப்யே தபசா ஏஷ ஆத்மா. இந்த பிரம்மமானது அந்த சரீரே ஜோதிர்மயோ, நமக்குள்ள ஒளியாய், சுப்ரோ தூயதாக, யம் பஷ்யந்தி யார் பார்க்கிறார்களோ, யதயக அவர்கள்தான், யதி தபஸ்வி, ஷீனதோஷாக எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்தவர்கள், பியூர் சித்தா இருக்காங்க. ஷீனதோஷாக, தோஷங்களெல்லாம் ஷீனமாயிடுச்சு. யதயக, யத்திராஜின்னு சொன்ன யதயக ஞானிகளாக, முயற்சி யத்தனம் செய்பவர்கள், தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள். மெய்வழியே பரத்தை அடைகிறது. இந்த சத்தியமேவ ஜெயத்தேன்னு ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அது இந்த உபநிஷத்து தான். அடுத்த மந்திரம் நாளைக்கு பார்க்கலாம். சத்தியமேவ ஜெயத்தை நான் அனுருத்தம், போய் ஜெயிக்காது. சத்தியமேவ ஜெயித்தன் மட்டும் இல்லை, போய் ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிற மந்திரம் நாளைக்கு வருது, நாளைக்கு பார்க்கலாம். 229வது மந்திரம் வரைக்கும் பார்க்கலாம்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் பருவாய் புலியாய் கரியாய் விதியாய் உருவாய்